NCERT textbook sum பார்க்கலாம் பாருங்க. Which among the curves shown in figure cannot possibly represent electrostatic field lines? First வந்து நம்ம some certain points regarding to electrostatic field lines வந்து நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எப்படி இருக்கும்னா வந்து நார்மல் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டர், நார்மல் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டர் இருக்கணும். அதாவது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கணும்னா நார்மல் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டர் இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து அதாவது இப்போ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கணும். அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் தி கண்டக்டர், இன்சைட் தி கண்டக்டர் வந்து 0, அது ஒரு பாயிண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் அதாவது ஒரு கண்டக்டர் எடுத்துட்டீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு வந்து 0வா இருக்கும். தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டெர்மினேட்ஸ் அட் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு இது நெகட்டிவ் சார்ஜ்னா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டெர்மினேட் அட் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நோ டூ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கேன் இன்டர்செக்ட், நோ டூ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டர்செக்ட். ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க தேர்ட் பாயிண்ட்ல பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆரிஜினேட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அட் டெர்மினேட் அட் நெகட்டிவ் சார்ஜ் தானே இருக்கு. அப்படின்னா இந்த ஃபீல்டு பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்கு பாருங்க, ஓப்பன் லூப்பா இருக்கு. அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஓப்பன் லூப், க்ளோஸ் லூப்னு வராது, ஓப்பன் லூப்னு வரும். அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க ஏல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கு பாருங்க, இப்படி இருக்கு, இன்க்ளைன் டு தி சர்ஃபேஸ். ஆக்சுவலா எலக்ட்ரிக் ஃபீல்டு நார்மல் டு தி கண்டக்டர் தானே இருக்கணும். அப்போ இங்க வந்து இன்க்ளைன் டு தி சர்ஃபேஸ் இருக்கிறதுனால நார்மலா இல்லாதனால இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து இருக்கு, கரெக்ட் தான். ஆனா இங்க பாருங்க நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இப்படி காமிச்சிருக்காங்க இல்லையா. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் போகணும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வராது. ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் வராது, டெர்மினேட்ஸ் அட் நெகட்டிவ் சார்ஜ் தான் வரணும். அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. சரிங்களா? ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க இங்க என்ன இருக்கு பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் ஆர் இன்டர்செக்ட்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நெவர் இன்டர்செக்ட். அடுத்து பாருங்க லாஸ்ட் டயக்ராம்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து க்ளோஸ் லூப் கொடுத்துருக்காங்க இல்லையா. க்ளோஸ் லூப் வராது, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓப்பன் லூப்பா தான் வரும், அது ஒன்று இருக்கு. அப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நார்மலாக தான் வருது. சரிங்களா? ஆரிஜின் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் தான் அப்படிதான் இருக்குது. அப்போ தேர்ட் மட்டும் தான் நமக்கு கரெக்டான கிராஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். தேர்ட் மட்டும் தான் இந்த கொஸ்டின், தேர்ட் ஆப்ஷன் மட்டும் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் சி மட்டும் தான் கரெக்டான explanation for electric lines of field.